வெற்றிவேல் முருகனுக்கு அடியார்களே, ஒவ்வொரு வருடமும் பச்சை சாத்தி இறங்கி வருகின்ற பொழுது இங்கே நடனம் சமர்ப்பிப்பது பெருமான் முருகனுக்கு வழக்கம். இசை ஆசிரியர் சைலா அவர்களுடைய மாணவிகள் நடனம் வழங்குவது வழக்கம். முதலிலே முருகன் பாடலுக்கு ஒரு சிறிய நடனமும், அதனைத் தொடர்ந்து சிவன் பாடலுக்கு ஒரு நடனமும், அதனைத் தொடர்ந்து மீனாட்சி அம்பாள் தீயிலே இருந்து வந்தவர் என்கிற ஒரு ஐதீகம். அந்த மீனாட்சி அம்பாள் பின்பு சிவனை திருமணம் முடித்த கதையாக அந்த மூன்றாவது பாடல் வருகிறது. அந்த காட்சியினை முருகனுக்கு சமர்ப்பிக்கும் வகையிலே அந்த மூன்றாவது நடனமும் இப்பொழுது நடைபெற இருக்கிறது. நீங்கள் கண்டு ரசிக்கவும். தயவு செய்து இடையூறு செய்யாமல் ஒதுக்கி இருந்து ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு தேவாதி தேவன் என்பார், ஸ்கந்த குரு என்பார், அவ்வையிடம் ஆசி பெற்றவனாம், அப்பனுக்கே பாடம் சொன்னவனாம், கார்த்திகை பெண்ணிடம் வளர்ந்தவனாம், தேன் தமிழ் காத்த தெய்வமாம், மயூர வாகனத்தில் வருபவனாம், சித்தாதி சித்தனாம், சஷ்டி கவசம் கொண்டவனாம். அப்படிப்பட்ட முருகனவே ரொம்ப ரொம்ப சின்னவனா முருகன். சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலனவ. சுத்துதையா மக்கசனோ எட்டுதிக்கும் தமிழ் காத்து கேரளகா வறுமையா. சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலனவ. சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ 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 சிவாயம் சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ 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 சிவாயம். என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா. என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா. மங்கை மதுரை வாழு மீனாட்சி மங்கையர்க்கரசியவள் மகாராசி, யாவும் ஜகத்துக்கும் அவளை சாட்சி, அவள் கையெடுத்து கூப்பினாள், அவள் கையெடுத்து கூப்பினாள் தரும் காட்சி. பட்டு சேலை கட்டி அலங்கரித்து பச்சை கிளியை ஒன்று கையில் வைத்து அற்புதமான நகரிலே அழகான கோயில் கொண்டாலம்மா. அம்மம்மா நம்ம மீனாட்சி, அம்மம்மா நம்ம மீனாட்சி.
விழியாலே தம் செய்யரே காக்கும் தாய் நீனே நம்ம மீனாட்சி, தாய் நீனே நம்ம மீனாட்சி. கண்ணொலியதனாலே பார்த்தாலே தம் பசி தீர்க்கும் அன்னை மீனாட்சி, தம் பசி தீர்க்கும் அன்னை மீனாட்சி. அடியாத்தி, பாக்குறதுக்கு மதுரை மீனாட்சி மாதிரி நாம இருக்கோம். பாக்குறவங்களுக்கு மதுரை மீனாட்சியோட கதையை சொல்ல வேண்டாமா? प्रतिपत्तये जगतः पितरौ वन्दे पार्वती परमेश्वरौ. தேசம் புகழ் பாண்டிய மலையத்வஜன் நடத்தினான் புத்திரகாமேஷ்டியாகம். யாகசாலையிலே அனல குண்டத்திலே உதித்தாள் பாலையாய் ஆதிசக்தி. சின்னும் சிறுவி சிறுமுலை மூன்றுடையாளை தடாததை என்று பேரிட்டழைத்தாள். மார்பிலே சட்டைய கட்டி வைத்தவள் வளர்ந்தாலே அழகு மலர்கொடி போல். நாட்டியம் வாத்தியம் கீதம் ஆயுதம் யௌவண்ண கலைகளும் படித்தாள், சாஸ்திர வித்யிலும் புகழ்த்தாள். மங்கையரைக் கண்டு மாணவரும் வானவரும் பொங்கும் ஆனந்தம் கொண்டாரே. வீதி தோரணங்கள் மாட்டி அலங்கரித்தாரே. பாலை அபிஷேக முடி கொண்டாளே. அஸ்வரத சைனியமுடன் நடை கொண்டார். சுந்தரன் சிவனேசனை கண்டார். அழகில் அதிசயம் கொண்டார். அவனிடம் காதல் கொண்டார் மீனாட்சி. கௌரி கல்யாணம் வைபோகமே, லக்ஷ்மி கல்யாணம் வைபோகமே. கெட்டிமேளம் கெட்டிமேளம். கந்தே பத்ராமி சுபகே தும் ஜீவ சரசரம். கௌரி கல்யாணம்
வைபோகமே லக்ஷ்மி கல்யாணம் வைபோகமே போஜனம் செய்ய வாருங்கள் மீனாட்சி சுந்தரேசன் கல்யாண மண்டபத்தில் போஜனம் செய்ய வாருங்கள் நவச்சித்திரமானதும் கல்யாண மண்டபத்தில் போஜனம் செய்ய வாருங்கள் பொரிச்ச குழம்பு பூசணிக்கை சாம்பார் வெண்டைக்காய் நோக்கடி வெங்காய சாம்பார் வாய்க்குமி கருதிக்கு மிளகுதிராரசம் மதுரமாயிருக்கும் மைசூர் ரசமும் அனரசம் அதிரசம் பதிர்பேணியுடன் சேமிய மலுவாய் ஜிலேபி லட்டு முத்து முத்த இருக்கும் முந்திரி லாடு ரம்மியமாயிருக்கும் ரவா லாடு பேஷா இருக்கும் கேசரி லாடு குண்டு குண்டா இருக்கும் குஞ்சா லாடு பல பலவெனருக்கும் பயக்கமலாடு மைசூர் பாவுடன் பர்பியும் சேர்த்து பந்தியில் பரிமாறினார் மீனாட்சி சுந்தரேசன் கல்யாண மண்டபத்தில் பார்த்து பரிமாறினார் उद्यद्भानुसहस्रकोटिसदृशं केयूरहारोज्ज्वल बिम्बोष्टिं स्मितदन्तपङ्क्तिरुचिरं पीताम्बरालङ्कृतम् विष्णुब्रह्मसुरेन्द्रसेवितपदां तत्त्वस्वरूपक्षिता मीनाक्षिं प्रणतोऽस्मि सन्ततमहं कारुण्यवा